ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவஜனமே, இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் பல குடும்பங்கள் இந்த பிரச்சனையினால் கஷ்டப்படுறாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா கடன் பிரச்சனை. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீயும் கடன் வாங்குவது இல்லை. சரி, நம்மளோட வாழ்க்கையில் ஏன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை? ஆண்டவர் கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா நம்மளோட தேவைகளை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். நீங்க கடனை கொடுக்கிற அன்பை தவிர வேற எதுலேயும் கடன் படாதீங்க. அன்பு மட்டுமே உங்களுக்கு கடனாக இருக்கட்டும். அன்பை கொடுங்க, திரும்ப அன்பை பெறுங்க. மற்றபடி எக்காரணத்தை கொண்டு யார்கிட்டையும் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத வாசித்தோம். இது நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் 22:7 வாசிச்சிங்கன்னா, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். தேவஜனமே, கடன் அப்படிங்கிறது சாபத்தோடைய அறிகுறி. இன்றைக்கி இந்த உலகத்தில் கடன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. நிறைய பேங்க் கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சிறு நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், நிறைய பேர் இப்போ ஃபோன் நம்பர் மட்டும் ஏதாவது ஒரு இடங்களில் வாங்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க, உங்களுக்கு கடன் வேணுமா. நிறைய இப்போ கடன் பிரச்சனைகள்னால கடன் வீட்டுக்காக வாங்குகிறாங்க, வாகனத்துக்காக வாங்குகிறாங்க. அதுக்கு பிறகு செலுத்த முடியாததுனால பல துன்பங்கள் அந்த குடும்பங்களுக்கு வருது. கடன் பிரச்சனையினால் குடும்பத்தில் பிரிவினை, பலர் குடும்பத்தோட தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை. உபாகம் 28 நீங்கள் வாசிக்கும்போது 1வது வசனத்தில் நீங்கள் வாசிப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்தாயானால் இப்போ சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதமும் உன் மேலே உனக்கு பலிக்கும். இதில் நீங்கள் 12வது வசனத்தில் வாசிப்பீங்க. உபாகம் 28:12 தேவன் உன்னை அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்கிற வேலைகளை தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீயும் கடன் வாங்குவது இல்லை. இதே உபாகம் 28:15 மேலே வாசிக்கும் பொழுது சாபத்தில் வரதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். இந்த சாபத்தில் தான் இந்த கடன்கிற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். வாசிக்கலாம். உபாகமும் 28:44 அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாய் இருப்பான், நீ வாளாய் இருப்பாய். இந்த இடத்துல பார்த்தோம், அந்நியர்கள் மத்தியில் அவன் கடன் வாங்க மாட்டான், நீ அவன்கிட்ட கடன் வாங்குவ. அவன் உயர்ந்திருப்பான், நீ தாழ்ந்திருப்ப. இது சாபத்தோடைய அறிகுறி. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் அநேக பேர் நினைக்கலாம், பழைய ஏற்பாட்டில் தான் ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர்களுக்கும் அவர் ஆண்டவர் தான். யோபுவ தேவன் ஆசீர்வதித்திருந்தார், தானியேல் ஆசீர்வதிச்சிருந்தார், தாவீது ஆசீர்வதித்திருந்தார். இதே புதிய ஏற்பாட்டில் பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்க்காதீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரே, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேருங்கன்னு சொல்கிறாரே, அதே ஆண்டவர் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவர் நம்ம ஆண்டவர் தான். தேவஜனமே, ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவர்கிட்ட வராரு. அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் பரலோக ராஜ்யத்தை அடையணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 10 கட்டளையின்படி நடப்பா. அப்போ அந்த மனுஷன் சொல்கிறாரு, இந்த 10 கட்டளையின்படி நான் நடக்கிறேன், இன்னும் நான் கீழ்ப்படியணும்னா என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும்? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்புனா உங்கள்கிட்ட இருக்கிற ஆஸ்தியெல்லாம் நீ விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றுவா. அப்போ அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தபடினால அதை செய்ய மனமில்லாமல் அவன் போயிட்டான். இதனால் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒருவேளை ஆஸ்தி வச்சுக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது. தேவஜனமே, அது எதற்காக அந்த மனிதனுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், அவன் அந்த ஆஸ்தி மேலே இருதயம் இருந்ததுனால தேவன் அதை சோதித்தார். அவன் கொடுத்துட்டு வருகிறானா, ஒருவேளை கொடுத்துட்டு வந்திருந்தா கூட அந்த மனிதனை தேவனால் ஆசீர்வதிச்சிருக்க முடியும். அதே ஆண்டவர் தான் கொர்நேலியுவை நம்ம பார்க்குறோம். கொர்நேலியு தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர் மிகுந்த தான தர்மங்களை பண்ணினதுனால எல்லா சொத்தையும் கொடுன்னு ஆண்டவர் சொல்லலை. நமக்கு இருந்தால் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். என்றைக்கு நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களா, ஊழியத்துக்கும் ஏழைகளுக்கும் தாராளமாய் கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருப்பார். ஏன்னா வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால்
ஐஸ்வர்யம் பிரச்சனை இல்லை, ஐஸ்வர்யத்துக்கு மேலே மனசை வைக்கிறது, இருதயத்தை வைக்கிறது தான் பிரச்சனை. அதனால் இன்றைக்கி தேவன் கடனும் அப்படிதான். கடனை நம்ம அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கும்படி தான் தேவன் அழைத்திருக்கிறாரே தவிர கடன் வாங்கும்படி தேவன் நம்மளை அழைக்கவில்லை. தேவஜனமே, மத்தேயு புத்தகம் 6:33 வாசிக்கிறோம். முதல்ல நீ தேவன் ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு, எல்லாவற்றையும் நான் கூட கொடுப்பேன். ஏன் இன்றைக்கி நம்ம கடன் வாங்க வேண்டிய நிலை வருது அப்படிங்கும் பொழுது, இன்றைக்கி முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் மறக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறதில்ல. வாரத்தில் முதல் நாள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போங்க, குடும்பமாக போங்க, கனம் பண்ணுங்க. பல பேர் ஆலயத்துடைய நிறைவு பகுதியில் போகிறது. துதி ஆராதனைக்கு முன்னாடி போங்க. நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்தும் போது ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். அதே போல் வாரத்தில் 7 நாட்கள் இருக்கிறது போல் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அதில் முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்காக கொடுங்க. காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவரே இந்த நாளைக்குரிய தேவையை சந்திங்க அப்படிங்கும் பொழுது தேவன் அன்றன்றுக்கான தேவைகளை தேவன் உங்களுக்கு போஷிப்பார். நீங்கள் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுக்கிறவர்களை மாற்றுவார். அதே போல் உங்களுடைய வருமானத்தில் 10ல் ஒரு பகுதி ஆண்டவருக்காக கொடுங்க. இது பழைய ஏற்பாட்டு பகுதி தானே அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் மல்கியா 3வது அதிகாரம் 8லேருந்து 10 வரைக்கும் வாசிக்கிறோம். மனுஷன் தேவனை வஞ்சிக்க கூடாது. இது அநேக இடங்கள் எனக்கு கேள்விகளாக இருக்குது. கொடுக்கலாமா வேண்டாமா? தேவஜனமே, ஆண்டவர் நமக்காக அவருடைய ஜீவனவே கொடுத்துருக்கிறார். அப்படிங்கும்போது இன்னைக்கு வரங்கள், கனிகள், ஆசீர்வாதம் எல்லாமே தேவன் இலவசமாக தான் கொடுக்குறான். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய பொருளாதாரம் ஆலயங்களுக்கும் ஊழியங்களுக்கும் போனால் தான் பரிசுத்த வேதாகமத்தை அவங்க அநேகருக்கு கொடுக்க முடியும், ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுக்க முடியும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு பொருளாதாரம் தேவை. அதனால் தேவன் நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கிறார். இதே புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதே போல் மத்தேயு புத்தகம் 23:23 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் வெந்தயத்திலையும் சீரகத்திலையும் ஒர்த்தலாமிலையும் தசமபாகம் கொடுக்குறீங்க, ஆனால் இரக்கத்தையும் நீதியும் விட்டுட்டீங்களே, இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடாது இருக்க வேண்டுமே. தேவஜனமே, நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கும்போது, ஊழியங்களுக்காக கொடுக்கும்போது, ஏழை ஜனங்களுக்காக கொடுக்கும் பொழுது உங்கள் கரத்திலிருந்து வாங்குகிற ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப பல மடங்காக திருப்பி கொடுப்பார். இதில் எந்த சந்தேகமுமே இல்லை. உண்மையாகவே வரலாற்று சம்பவங்களில் நடந்த ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1805 ஜெர்மன் தேசத்தில் ஜார்ஜ் முல்லர்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிறந்தார். அவருடைய ஆரம்ப நாட்கள் துன்மார்க்கமாக ஜீவியத்தில் இருந்தாலும் வாலிப நாட்களில் அவருடைய நண்பர் மூலமாக அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் ரட்சிக்கப்பட்டு வளர்ந்து ஒரு இறையியல் கல்லூரியில் அவர் படித்தார். அதற்கு பிறகு லண்டன் மாநகருக்கு போய் அவர் ஊழியத்தை செய்தார். அவருடைய ஊழியம் செய்த நாட்களில் லண்டன் பகுதியில் அநேகம் குழந்தைகள் அனாதைகளாக விடப்பட்டிருந்தாங்க. தாய் தகப்பன் இல்லாமல் அனாதைகளாக இருந்ததுனால நிறைய குழந்தைங்க பசினால் வாடி செத்தாங்க. பல பேருக்கு நிமோனியா காய்ச்சல் வந்து இறந்தாங்க. சுகாதாரம் இல்லை, உடை இல்லை, உணவு இல்லை. தங்களுடைய வசதிகளை பார்த்து கொள்ள முடியாதனால பல குழந்தைகள் திருடர்களாக மாறினாங்க. பல குழந்தைங்க வியாதிப்பட்டாங்க. இதை பார்த்த அந்த ஜார்ஜ் முல்லர் அவர்கள் இந்த குழந்தைகள் மேலே கரிசனை வைத்து இவர்களுக்கு ஒரு வாடகை வீட்டை எடுத்து அவங்கள தங்க வைத்து ஆகாரம் கொடுக்க சித்தமானார். அவர் ஜெபம் பண்ணினார். ஒரு வாடகைக்கான வீட்டை அவர் ஒழுங்கு செய்தார். 1-2 குழந்தை இல்லைங்க, முதலாவது எடுத்த உடனே கிட்டத்தட்ட 300 குழந்தைகளை வைத்து அவர் ஆகாரம் கொடுத்து போஷித்தார். அவர் ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை அவர் செய்திருந்தார். என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, இந்த குழந்தைகளுக்கு நான் போஷிக்கிறேன், இந்த குழந்தைகளுக்கான பண தேவையை நான் உங்ககிட்ட மட்டும்தான் கேட்பேன், மனுஷர்கிட்ட போய் நான் கையேந்தி நிற்க மாட்டேன். ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட ஜெபிக்கிறேன், நீங்கள் மனிதர்கள்ட்ட ஏவி கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகளுடைய ஆகாரம் தேவை சந்திக்கப்படும்படி ஆண்டவருடைய பாதத்தில் முழங்காலில் காத்திருப்பாராம். அந்த 300 குழந்தைகளை அவர் போஷிக்கும்படி தேவன் கிருபை கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த வாடகை வீட்டில் அந்த குழந்தைங்க விளையாடுறதற்கு தங்குறதற்கு பிரச்சனை வந்துச்சு. அதற்கு பிறகு மீண்டும் அந்த குழந்தைகளை தங்குவதற்கு இடம் வேணும்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணார். அதிகாலையில் ஜெபித்தார். இந்த ஜெபத்தை பார்த்த ஆண்டவர் வரக்கூடிய நாட்களில் பல ஏக்கர் கணக்கான இடங்களை அவருக்கு கொடுத்தார். அந்த இடத்துல விடுதியை கட்டி அந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பித்தது. 10,000 குழந்தைகளுக்கு அவர் தகப்பனாய் மாறினார்.
10,000 குழந்தைகளை போஷிக்க தேவன் கிருபை செய்தார். பல நாட்களில் உணவு இல்லாத போது, அந்த குழந்தைகளுக்கு அடிப்படை தேவை இல்லாத போது அவர் ஜெபித்த போது யாராவது ஒருத்தர் மூலமாக ஏவப்பட்டு அந்த விடுதிக்கு கொண்டு வந்து கொடுப்பார்களாம் தேவஜனமே. அதற்கு பிறகு அவருடைய 70 வயதுக்கு மேலே பல இடங்களுக்கு போய் அவர் மிஷினரி ஊழியங்களை செய்தார், சுவிசேஷங்களை அறிவித்தார். அவருடைய நாட்களுக்கு பிறகு அவர் சொன்ன ஒரு காரியம், அவருடைய அநாத விடுதி குழந்தைகளுக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் அவர் பெரும் பகுதியை நான் செலவு செய்தேன். அவர் செலவு செய்த தொகை 7.5 கோடி என்று சொல்லப்படுகிறது. இது அந்த காலகட்டங்களிலேயே 7.5 கோடி ரூபாய் அவர் ஊழியத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் செலவு பண்ணியிருப்பார்னு சொன்னான். இது அவர்னால உண்டானதா? இல்லை, பரம தகப்பன் நம்முடைய ஆண்டவர்னால உண்டானது. 10,000 குழந்தைகளை போஷிக்க செய்த தேவன் ஏன் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை அவரால் போஷிக்க முடியாது? தேவஜனமே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது, உங்களுக்கு ஒரு தேவையாக ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து வச்சுப்பீங்க. ஆண்டவரே, என் தேவை சந்திக்கப்படணும், என் பிள்ளையோட திருமண தேவை சந்திக்கப்படணும், என் வீட்டு தேவை சந்திக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு சொன்னீங்களே. இந்த வாக்குத்தத்தை வச்சு ஜெபிங்க. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லைன்னு சொன்னீங்களே. இந்த வாக்குத்தத்தை வச்சு ஜெபிங்க. தேவஜனமே, ஆண்டவரோட பாதத்தில் காத்திருக்கிற ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்த விடுறதே இல்லை. ஜார்ஜ் முல்லரை தேவையை சந்தித்த தேவன், 10,000 குழந்தைகளோட தேவையை சந்தித்த தேவன், நம்மளோட தேவைகளை அவர் சந்திக்க மாட்டாரா? நிச்சயமாக சந்திப்பார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? வசன பகுதியை வாசித்தோம். ஜார்ஜ் முல்லர் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு குறித்தும் தியானித்தோம். தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. நீர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார செய்கிறவர். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட போது மன்னாவையும் தண்ணீரையும் கொடுத்தவன் நேர். உம்முடைய கரத்தினால் எல்லாம் ஆகும். உங்களை நோக்கி பார்க்குறோம். நாங்கள் மனுஷரை பார்க்குற வரைக்கும் உம்மாலே அற்புதம் செய்ய முடியாத ஆண்டவரே. மனுஷர்களையும் உலகத்துடைய நிறுவனங்களையும் உலகத்துடைய கம்பெனிகளையும் இல்லை, உங்களை நோக்கி பார்க்குறோம்ப்பா. பிள்ளைகள் யாரெல்லாம் தேவைகளின் மத்தியில் காத்திருக்கிறாங்களோ, ஆண்டவரே, எங்களுடைய பண தேவை சந்திக்கப்படணும். ஆண்டவரே, ஸ்கூல் தேவை, காலேஜோட தேவைகள், திருமண தேவை, வீட்டுக்கான தேவை சந்திக்கப்படணும்னு சொல்லி யாரெல்லாம் கேட்குறாங்களோ, ஆண்டவரே, பரத்திலிருந்து பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, ஜார்ஜ் முல்லர் ஐயாவுடைய வாழ்க்கையில் அவர் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தபோது அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். நீங்களும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய உங்களை ஒப்புக் கொடுங்க. தேவன் உங்களையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.